அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 யூனிட் 6 அதுக்கு முதல் தலைப்பாக நம்ம படிக்க வேண்டியது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியலில் இருக்கிற பாடம். இதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் அதை மட்டும் பார்த்துக்கலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அடுத்து நமக்கு தமிழ் சார்ந்து இந்த யூனிட் சார்ந்த பகுதினா இப்போ இந்த பூம்புகார்லேருந்து இந்த பாடம் முடிகிற வரைக்கும் இருக்குது. பூம்புகார் அப்படிங்கிறது பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று. இந்த காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. துறைமுக நகரம்னா கடலோரத்தில் இருக்கிற நகரம். ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதற்காக கடல் வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுகம். இது வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. இது காவேரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தின் அருகே உள்ளது. மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேளிர் குல தலைவர்கள் எந்த வணிகத்திலையும் ஈடுபடலை சங்க காலத்தில். ஆனால் மூவேந்தர்கள் அனைவருமே இந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. பூம்புகார் துறைமுகம் இந்த நகரத்துக்கு புகார், காவேரி பூம்பட்டினம் என்ற பெயர்களும் உண்டு. பூம்புகாருக்கு புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் என்ற பெயர்களும் உண்டு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார் தான். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வாணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை, அதுக்கடுத்தது இரட்டை காப்பியங்கள் நம்ம சொல்கிற சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் இந்த பூம்புகார் குறித்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசுகிறது. பூம்புகார் நகரத்தை பற்றி மட்டுமே சிறப்பாக சொல்கிற ஒரு நூல் எதுனா அது சிலப்பதிகாரம் தான். இந்த சிலப்பதிகார நாயகி, அதனுடைய கதாநாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன். மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன் என்று பொருள். நாயகனின் அதாவது கோவலனுடைய தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான்னா பெரு வணிகன் என்று பொருள். நம்ம போன வீடியோவிலே இது பார்த்துருப்போம். மாசாத்து அப்படின்னா பெரும் வணிக குழுக்கான தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மாசாத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் இருந்தது அப்படிங்கிறது இதில் தெளிவாகிறது. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்தவண்ணம் இருந்துள்ளனர். தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகாரிலேயே வசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் இங்கு வெளிநாட்டவர்களும் அவங்களுக்கான தனி குடியிருப்புகளும் தோன்றின. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பலிலிருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்களும் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர். அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன. பூம்புகார் நகரத்தில் வெளிநாட்டு பயணிகள், வெளிநாட்டு வணிகர்கள் நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. அவங்களுடைய மொழிகளை தமிழர்களும் தமிழ் மொழியை அவங்களும் கற்றறிந்ததால் தான் அந்த வணிகத்தை சிறப்பாக செய்ய முடிந்தது. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிகச் சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறென அவர்கள் கருதினார்கள். அதை பட்டினப்பாலை இது நம்ம போன வெளியிலே சொல்லியிருந்தோம். பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அவருடைய காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதிலிருந்து புகாரின் தொன்மை பற்றி நாம் அறியலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது அந்த ஒரு செய்யுள் அதில் நம்ம சொல்லியிருப்போம். கொடுப்பதும் மிகை கொள்ளாது, கொள்வதும் குறைபடாது அல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த செய்யுள்ளிருந்து அது நம்ம சொல்கிறோம். கடியலூர் உருத்திரம் கண்ணனார் அந்த நாட்டுடைய இதை சொல்கிறார் அப்படின்னு. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரை வழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூற்றப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது. ஸோ இதில் எதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னா குதிரைகள், அரேபிய குதிரைகள் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அப்புறம் இங்கிருந்து தரை வழியாக குதிரைகள் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டன. தரை வழியாக கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கருமிளகுங்கிறது நம்ம சேர நாட்டிலிருந்து இங்கே சோழ நாட்டுக்கு வந்திருக்கு. அப்புறம் வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின. ஸோ இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும்,
தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின. பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம் நம்ம. ஸோ இந்த பூம்புகார் நகரை பற்றி சொல்கிற 2 பெரிய இலக்கியங்கள் சிலப்பதிகாரமும் பட்டினப்பாலையும். சிலப்பதிகாரம்ங்கிறது காப்பியம், பட்டினப்பாலைங்கிறது நம்மளுடைய இலக்கிய வகையை சார்ந்தது. இப்போ இதில் அந்த பூம்புகார் நகரத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடற்சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகாரில் நகரில் இன்றும் காணலாம். அதாவது கிபி 200 வரைக்கும் இந்த புகார் நகரம் சிறப்பாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு கடற்கோளால், அதாவது கடல் சீற்றத்தால், சுனாமி போன்ற கடல் சீற்றத்தால் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மதுரை. இது வரைக்கும் பூம்புகார் பார்த்தோம். அடுத்து மதுரை. இந்தியாவில் மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கமுடர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளது. பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். இந்த 3 பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் ஆரம்ப கட்டத்தில் பாண்டியர்களும், அதன் பிறகு சோழர்களும், அதன் பிறகு களப்பிரக்காரர்களும் ஆட்சி செய்திருக்காங்க. இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரை அருகில் உள்ள கீழடியில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். இப்போ கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உபரி என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். அதாவது பழைய காலத்தில் இஸ்ரேலுடைய அரசர் சாலமோன் அப்படிங்கிறவர் முத்துக்களை உபரி அப்படிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உபரி உள்ளது. இந்த உபரி எங்கே இருக்குன்னா பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் இருந்தது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. அந்த நாட்டுடைய நாணயங்களை தயாரிக்கும் ரோம் நகரத்துடைய அந்த நாட்டுடைய நாணயங்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நமக்கு மதுரைக்கு பக்கத்தில் மதுரையில் இருந்திருக்கு. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. மதுரையின் புகழுக்கு இது ஒரு சான்று. மற்ற நாட்டு நாணயங்களும் அதேபோல் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மதுரையை இன்னொன்று சொல்கிறாங்கன்னா தூங்கா நகரம். தூங்கா நகரம்னா அது எந்த நேரமும் அங்கே வணிகம் சிறப்பாக நடைபெற்று இருந்திருக்கு. அதனால் மக்கள் எந்நேரமும் பொருட்களை வாங்குவதும் விற்பதுமாக இருந்ததால் அது தூங்கா நகரம்னு சொல்கிறோம். நாலாங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலாங்காடினா அதிலே நமக்கு பொருள் தெரியுது. பகல் பொழுதில் திறந்திருக்கிற கடைக்கு பேர் நாலாங்காடி. அல்லங்காடி, அப்படின்னா இரவு நேரத்தில் திறந்திருக்கிற அந்த கடைக்கு பேர் அல்லங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறோம். பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பான நகரமாக மதுரை விளங்கியிருக்கு. அடுத்தது புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸுடைய குறிப்புகளை மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரை பற்றி தனது அர்த்தசாரத்தில் குறிப்பிட்டிருக்கார். இதில் 2 இருக்குது. இப்போ மெகஸ்தனிஸ் எந்த வரலாற்று ஆசிரியர்னால் கிரேக்க வரலாற்று ஆசிரியர். இப்போ அவர் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு. இன்னொன்று மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் அமைச்சர் சாணக்கியர். அந்த சந்திரகுப்தருடைய அமைச்சர் சாணக்கியர் அவர் எழுதின நூல் என்னென்னா அர்த்த சாஸ்திரம். அதில் மதுரையை பற்றி சொல்லியிருக்கார். அந்த நூல்லையும் மதுரையை பற்றி சொல்லியிருக்கார். மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கின்றன. யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டன. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில், அகழினா ஒரு கோட்டையை சுற்றிலும் வச்சுருப்பாங்க. இப்போ கூட நம்ம வேலூர் கோட்டையில் பார்த்து தெரியும், அகழி இருக்கும். அதில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிறாங்க. அந்த அகழிக்கிட்ட சுரங்கப்பாதைகள் இருந்தது. இவ்வாறு மதுரை பண்டை காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்ததுங்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு சுரங்கப்பாதை இருந்திருக்கு, அகழி இருந்திருக்கு மதுரையை சுற்றி. இந்த அகழி எதுக்குன்னா நம்மளுடைய பகைவர்கள் மூலமாக அந்த மதுரைக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடாமல் இருக்கிறதுக்காக அந்த அகழி தோண்டி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுவும் இருந்திருக்கு. அந்த அகழியில் சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. அந்த சுரங்கப்பாதை எந்த அளவுக்கு அகலமானது அப்படின்னா யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அது அகலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது நம்ம பார்க்க போகிற நகரம் வந்து காஞ்சி. காஞ்சினா இப்போ இருக்கிற காஞ்சிபுரம். இங்கே இருக்கிற பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. அதெல்லாம் பள்ளி அப்படிங்கிறது காஞ்சி நகரத்தில் தான் வந்தது. அதை அமைச்சவங்க வந்து சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காஞ்சிங்கிறது கல்விக்கு புகழ்பெற்றதாக இருந்தது. ஸோ அதில் வந்து அதான் சொல்கிறாங்க, புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். இது வந்து ஒரு பொறுத்துக்களை கேட்கலாம், நமக்கு வாய்ப்பு இருக்குது. புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களும் முதன்மையான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்து பாடியிருக்கிறார். அது இல்லாமல் புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் சொல்லியிருக்கார். ஸோ அப்போ காஞ்சி நகரத்தை பற்றி இவங்களாம் சொல்லியிருக்காங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் வந்து கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் நாயன்மார்களுள் முதன்மையானவர் திருநாவுக்கரசர், அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் வந்து சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சியாகும். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். இந்த செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை நம்ம அறிந்து கொள்ளலாம். காஞ்சியை வந்து கோயில் நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து மதுரைக்கும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இந்த காஞ்சி நகரம் கோயில்களின் நகரம் என்று சொல்கிறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு ஏற்றபடி நமக்கு அந்த பதிலை வந்து சொல்லணும். சில நேரத்தில் வந்து கும்பகோணம் பகுதியை கூட அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன நமக்கு ஆப்ஷன் இருக்கோ அதை பொறுத்து, என்ன நோக்கத்தில் அந்த கேள்வி கேட்குறாங்களோ அதை பொறுத்து இது பொருள் மாறுபடும், அதாவது ஆன்சர் மாறுபடும். இப்போ கைலாசநாதர் கோயில் இங்கே இருக்கிற புகழ்பெற்ற ஒரு கோயில். இது பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கோயிலை வந்து கட்டினார். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்களும் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் இன்னொரு சிறப்பு. இங்கே அந்த மணிமேகலை இருக்கிற அந்த மணிமேகலை அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமும் தனது வந்து கடைசி காலத்தை காஞ்சியில் தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேரநாடு அப்படிங்கிறது எதெல்லாம்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். கேரளா முழுக்க, அப்புறம் கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இதெல்லாம் சேர்ந்தது சேரநாடாக இருந்திருக்கு. சோழ நாடுங்கிறது இப்போ இருக்கிற தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். பாண்டிய நாடு அப்படின்னு சொல்கிறது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இது எல்லாமே வந்து அந்த தொண்டை நாடு, நடுநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு பகுதிகளுக்காக வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வேளாண் சமூகத்தில் நீர் வேளாண்மைக்கு முதன்மை இடம் உண்டு. காஞ்சி நகரத்தை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் செங்கல்பட்டு ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஒன்மார்க்கு. ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா செங்கல்பட்டு சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஏரிகள் இருக்குது. கரிகார் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கரிகாலன் கட்டிய அந்த கல்லணை. அதுக்கு அடுத்ததுக்கான எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய 3 நகரங்கள் மட்டுமில்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்தன. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான வழிகள் இன்னும் ஏராளமான தொழில் சான்றுகளை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒன்மார்க்கு அல்லது பொறுத்துக்க மாதிரி இதை எப்படி கேட்கலான்னா, சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னா சோழ நாட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, சோறுக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைய அரிசி விளையிற ஒரு இடமா இருந்தது. பாண்டிய நாடு முத்துக்கள் அதிக முறையமாக இருந்தது, அதனால் முத்துடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சேரநாடு வேழம்னா யானைகள் அதிகமாக இருக்குது, யானை தந்தங்கள் அதிகமாக இருந்தது, அதனால் அந்த சேரநாடு ஏழமுடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க.
தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. நம்ம தொண்டை நாடு காஞ்சிபுரம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நிறைய வந்து சான்றோர்கள் இருந்தாங்க. ஏன்னா அது கல்வியில் சிறந்த நாடாக இருந்ததால் சான்றோர்கள் நிறையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல் பாடத்தை நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான 6வது யூனிட்டுக்கு நாம் படிக்க வேண்டிய 6ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் பாடம். இதில் முழுசாக படிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.